எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம படகை பற்றி தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ படகுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலில் போடுற அந்த படகு இல்லைங்க. ஸோ நான் சொல்கிறது இந்த படகு. ஸோ இது வந்து போட்டோட நிர்வாணா ION ANC மாடல். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டில் இருந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட் நிர்வாணா 525 ANC அப்படின்ற நெக் பேண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய மெயின் சேனலில் வந்து போட்டிருக்கிறோம். SKTech Premium அப்படின்ற மெயின் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ வேணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த ஒரு நெக் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக வந்து, சரிங்களா. அது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இந்த 8 மாதம் ஆன நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. பவர் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், டிக்ரீஸ் பட்டன், இந்த மாதிரி 3 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் மட்டும் வேலை செய்யலை. அந்த பட்டன் வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு தெரில. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது டஸ்ட் அடைஞ்சதுனால எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அந்த பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பவர் பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹெட்ஃபோன் வந்து பவர் ஆன் ஆகும். நான் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அது பவர் ஆன் ஆகாது. ஏன்னா அந்த பட்டன் தான் உங்களுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி பவர் ஆன் ஆகும்? சரி, ஓகே, நமக்கு தான் வாரண்ட்டி இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி நான் போட் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி நான் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் ரைஸ் பண்ணேன். ஸோ அப்போல தான் வந்து என்னுடைய டேட்டு, என்னுடைய பில்லு எல்லாமே வந்து அவங்க அதில் வந்து என்ட்ரு பண்ண சொன்னாங்க. அதாவது வந்து என்ன மாடலு, ஸோ நீங்கள் வாங்கின பில்லோட டேட்டை சொல்லுங்கள், ஸோ இன்வாய்ஸ் நம்பரு, அப்புறம் என்ன ஒரு சில சீரியல் நம்பர்லாம் அதில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. நிறையா கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இயர்ஃபோன் வந்து படிக்கலையா, இல்லை பேஸ் வந்து இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பட்டன் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு வந்து பட்டன் தான் வந்து வேலை செய்யலை. ஸோ அதனால தான் வந்து பவர் ஆன் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பட்டன் இஷ்யூ அப்படின்றத கொடுத்து நான் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்துருந்தது. ஸோ உங்களுடைய ப்ராடக்டை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு எங்களுடைய கொரியர் பார்ட்னர்கிட்ட பேசியிருக்கோம். உங்களுடைய வீட்டுக்கே வந்து அவங்க அந்த ப்ராடக்டை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க அப்படின்ற போல் எனக்கு மெயில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ண மறுநாளில் ப்ளூ டார்ட் அப்படின்ற கொரியரில் இருந்து ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் கால் பண்ணார். இந்த மாதிரி நான் போட்டில் இருந்து ஒரு ஹெட்ஃபோனை வந்து நான் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பேசினார். சரி, ஓகே அப்படின்ட்டு நான் அவருக்கு அந்த ப்ராடக்டை வந்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த மெயிலே வந்து நல்லா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸை மட்டும் கொடுங்க, எந்த விதமான வாரண்ட்டி பில்லு, இந்த மாதிரி யூசர் மேனுவல், அப்புறம் அந்த ஏர் டிப்ஸு, அப்புறம் அந்த சார்ஜிங் கேபிள் பாக்ஸு, இந்த மாதிரி எதையுமே கொடுக்காதீங்க. ஒன்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸை மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க. அதாவது ப்ராடக்டை மட்டும் நீங்கள் வந்து கொரியர் பார்ட்னர்கிட்ட கொடுங்க. தேவையில்லாமல் வேறு எதையுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்ற போல் வந்து மெயிலில் சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து ஹெட்ஃபோன்ஸை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அவங்க எதுவுமே கேட்கல. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு மெயில் வந்தது போட்டில் இருந்து. ஸோ உங்களுடைய ப்ராடக்டை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம், அதை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ப்ராடக்டை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஓகே, எங்களுடைய மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு வேறு ஒரு ப்ராடக்டை வந்து அனுப்புறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 6 to 7 டேஸில் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துடும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற போல் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, திரும்படி ஒரு மறுநாள், ஸோ இந்த மெயிலெல்லாம் அனுப்பிச்சு திரும்படி அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் மறுபடி வருது. அந்த மெயிலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாடல் திஸ் மாடல் இஸ் டிஸ்கண்டினியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாடல் வந்து இப்போதைக்கு வந்து எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, ஆனால் இந்த மாடலை வந்து நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், எங்ககிட்ட வேறு பீஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது அப்கிரேட் ஐட்டங்கன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வேறு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற போல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு கொடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா நெக் பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இந்த போட் நிர்வாணா 525 ANC இந்த டால்பி சரவுண்ட் அப்படின்ற இந்த ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற இந்த மாடலை பார்த்தீங்கன்னா நான் 2400 சில்லற இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ சரியாக தெரியல, ஆனால் 2400 ரூபாய்க்கு மேலே தான், 2500 ரூபாய்க்குள்ளே தான், சரிங்களா. ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2450 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேட்டுக்கு வந்து நான் அந்த ஹெட்ஃபோனை வந்து வாங்கியிருந்தேன், நெக் பேண்டை.
ஆனால் அவங்க எனக்கு வந்து சஜஷன் பண்ணுறது என்னென்னா, வேறு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்டாக 1300 நெக் பேண்டை வந்து எனக்கு காட்டினாங்க. ஸோ எனக்கு இந்த நெக் பேண்டெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நான் வந்து ரிஜெக்ட் பண்ணி, மறுபடியும் எனக்கு வேறு நெக் பேண்ட் வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ அதையுமே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. திரும்படி அதுக்கப்புறம் 3000 ரூபாய் மதிப்புள்ள இதே மாதிரியான அந்த மாடல் நேம் வந்து நான் சரியாக பார்க்கல. இதே மாதிரி ஒரு இயர்பட்ஸு, இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். நான் போட் அஃபீஷியல் வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட் அமேசான்லையும் செக் பண்ணி பார்த்தேன், 3000 ரூபாய் ரேட்டு தான் போட்டிருந்தது. ஸோ அந்த இயர்பட்ஸை வேணால் நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் அப்கிரேட் ப்ராடக்ட்டை வந்து அனுப்பிச்சி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே வேண்டாம், எனக்கு இந்த போட் நிர்வாணா 525 ANC இந்த நெக் பேண்ட் மாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மெயிலும் எனக்கு வரல. ஸோ நானுமே வந்து வெயிட் பண்ணேன், சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், நமக்கு இதை சர்வீஸ் பண்ணியாவது கொடுத்துட்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் ஆனால் அவங்ககிட்ட வேறு பிசி இல்லை, இதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கவும் முடியலை அப்படின்றதுனால அவங்க டைரெக்டாக வந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து எனக்கு கால் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கால் பண்ணி தமிழில் தான் பேசினாங்க. சார் இந்த மாதிரி அந்த மாடல் வந்து நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், எங்ககிட்ட வேறு பீஸ் கிடையாது, ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து வேறு மாடல் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த பீஸ் வந்து கிடைக்காது, ஏன்னா மேனுஃபேக்சரிங் அந்த மாடலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி அந்த பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னு நானும் யோசிச்சு, சரிங்க சரி வேறு மாடல் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன மாடல்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க சொன்னது, ஸோ நாங்கள் இந்த மாதிரி போட் நிர்வாணா ION ANC மாடல் சார், இந்த மாடல் ஏர்பட்ஸை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஓகே சார், நான் வந்து இந்த போட் நிர்வாணா வந்து 525 ANC மாடல் நெக் பேண்டில் வந்து எனக்கு பேஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பேஸ் பார்த்திங்கன்னா அதில் நல்லா பஞ்சிங்காக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ஹெட்ஃபோன்ஸில். அதனால தான் வந்து எனக்கு அந்த நெக் பேண்டு தான் வேணும், இந்த 3000 ரூபாய் ஏர்பட்ஸ் கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணது காரணமே. ஆனால் அவங்ககிட்ட அது இல்லைன்னு சொன்னதுனால தான் ஸோ இந்த நிர்வாணா ION ANC இந்த மாடலை வந்து எனக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து கேட்டேன், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா MRP வந்து 9999 ரூபா சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து ஆஃபரில் வந்து நம்ம வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்குங்க சார், நாங்கள் இந்த ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ற போல் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க, இதோட சவுண்டு குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்கும், பேஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, பேட்டரி பேக்கப்லாம் எப்படி இருக்கும், இதோட ANC எல்லாம் எப்படி இருக்கும், கால் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும், பில்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்னு எல்லா டீட்டெயிலுமே கேட்டேன். அவங்க எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும் சார், எல்லாமே நல்லா இருக்கும் சார், இது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் சார், அப்கிரேட் மாடல் சார், இது வந்து நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால சரி ஓகே, ஸோ இந்த ஹெட்ஃபோனையே நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அடுத்த அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்தது. ஸோ இந்த மாதிரி போட் நிர்வாணா ION ANC ஒயிட் கலர் மாடல் அப்கிரேட் ப்ராடக்ட் உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு 5 to 7 டேஸில் வந்து கொரியர் வந்து ஹோம் டெலிவரி வந்துடும் அப்படின்ற போல் எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. சரி ஓகே அப்படிங்கும்போது அந்த டெல்லி வெரி அப்படின்ற ஒரு கொரியர், ஸோ அதில் தான் எனக்கு வந்தது. ஸோ எனக்கு அது போன வாரம் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் வந்து என் கைக்கு வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. நான் வாரண்ட்டி கிளைம் பண்ண டேட்டெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 2 வாரம் கணக்கு வந்திருக்கும். சரிங்களா, கம்ப்ளீட்டாக வந்து 2 வாரம் ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக என் கைக்கு வர்றதுக்கு. இன்றைக்கி தான் வந்தது. சரிங்களா, ஸோ இந்த ப்ராடக்டை பற்றின அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ரியல்மி T300 இந்த ஏர்பட்ஸோட ரிவ்யூவும் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட்டில் ஒரு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் உள்ள ஒரு ஏர்பட்ஸ் வாங்கணும், எனக்கு சவுண்டு குவாலிட்டி நல்லா தாறுமாறாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக அந்த ரியல்மி T300 அந்த மாடலோட ஏர்பட்ஸோட ஃபுல் ரிவ்யூ வருது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு சூட்டபிளாகிற ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டில் இருந்து நான் ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே நெக் பேண்டுக்கு வந்து நான் 2450 ரூபா பணம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இது அதை விட ஒரு 50 ரூபா சேர்த்து எனக்கு இந்த வேறு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேர் கேட்டோம்னா அப்கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக் பேண்டை கம்பேர் பண்ணல ஏர்பட்ஸ் வந்து அப்கிரேட் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, போட் சைடில் வந்து கொஞ்சம் பாராட்டலாம். ஆனால் பரவாயில்லைங்க, இந்த போட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்டை தான் நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற போல் நான் வந்து நினச்சேன். கண்டிப்பாக நான் வந்து அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அதை சர்வீஸாக அவங்களால பண்ண முடியலன்ற போல் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அப்போ நம்மளோட பணத்தை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டா கூட சரி நம்ம வேறு ஏதாவது வாங்கிக்குவோம் பிராண்டில் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மிபியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 2000 ரூபா மாடலில் அந்த டூயல் மேக்னெட்டிங் ஸ்பீக்கரில் வருதுன்னாங்க. ஸோ அதை கூட வாங்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன்.
பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி அப்கிரேட் ப்ராடக்ட்னு சொல்லி இதை ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை வந்து அனுப்புகிறோம் சார் அப்படின்றப்போல ரொம்ப கெஞ்சின மாதிரி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நானும் சரி என்ன பண்ணுறது, சரி வர்றது வரட்டும் இருக்கிறத வச்சு கேட்போம் அப்படின்னு நானும் ஓகேன்னு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னோடய கைக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து போட்டில் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ மித்தபடி போட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஹெட்ஃபோன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பட் ஆனால் அதுக்கு வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். அந்த மாடல் ஸ்டாப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வேறு ஒரு மாடல் கூட உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ எனக்கு இது வந்து அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு மனக்குறை அப்படின்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸை விட எனக்கு அந்த நெக் பேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குவாலிட்டியும் சரி அந்த பேஸும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணையில் இது வந்து அது 100க்கு 100 மார்க் அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், இதில் வந்து 100க்கு 70 தான் கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா 30% வந்து அதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. மித்தபடி ஆனால் இதுவும் வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. இந்த ஏர்பட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா இருக்கும். ஏர்பட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வெறும் சார்ஜிங் கேஸ் தான் இது, ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால் இது 2500 சவுண்டு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்ற போலலாம் நினச்சிடாதீங்க. சவுண்டு குவாலிட்டி இதுலேயும் சூப்பராக இருக்குது, பேஸ் இதுலேயுமே நல்லா இருக்குது. ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூ வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம ரியல்மி T3 அந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் வருது. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கும் அடுத்த வீடியோவாக வந்து இந்த போட் நிர்வாணா ION ANC இந்த மாடலோட அன்பாக்சிங், அதுக்கு அடுத்து இதோட ரிவ்யூ வீடியோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அந்த போட்டில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ நான் வந்து போட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, அது என்ன பிராண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குதா, இந்த மாதிரி வாரண்டியெல்லாம் கிளைம் பண்ணியிருக்கீங்களா, முக்கியமாக யாரெல்லாம் வந்து போட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்து நீங்களே இதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டையும் நான் படித்து பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டு கமெண்ட்டோ அந்த கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரியல்மி T300 ரிவ்யூ வீடியோ வருது. அதில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.